கண்ணா, இந்தியன் கிரிக்கெட் டீம் மட்டும்தான் கப் அடிப்பாங்களா? லெஜண்ட்ஸ் நாங்களும் கப் அடிப்போமா? இப்படி நம்ம லெஜண்ட்ஸ் டீம் கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த மாஸ்டர்ஸ் லீக் ஃபைனல்ல வெஸ்ட் இண்டீஸை அசால்ட்டா வீழ்த்தி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கப்பை தட்டி தூக்கியிருக்காங்கங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் தாங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லைங்க. ஸ்மித்தும் சிமன்ஸும் மட்டும்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. இதனால வெஸ்ட் இண்டீஸ்னால 20 ஓவர் முடிவில் 148 ரன் மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ஸ்கோரை அசால்ட்டாக சேஸ் பண்ணி ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்கில் கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க. இன்னைக்கு நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நம்மளோட ராய்டுவும் சச்சின் டெண்டுல்கரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே 60 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க. அப்போ தான் 2 பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது சச்சின் டெண்டுல்கர் ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் ராய்டு நின்று நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். அவரே கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு விடுவார் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் ராய்டும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் யுவராஜ் சிங்கும் பின்னியும் சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சு விட்டாங்க. 18வது ஓவரில் நம்ம இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமாக நம்ம மாஸ்டர்ஸ் லீக் கப்பை தட்டி தூக்கிட்டோங்க. உண்மையிலே நம்மளோட முன்னாள் வீரர்கள் இப்போவும் அவங்களோட ஸ்டைலை கொஞ்சம் கூட மாற்றாமல் விளையாடுறத பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.